புட்டு மாவு வாங்கியிருக்கேன். புட்டு வாங்கி இந்த மாவில் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இந்த லைட்டாக தண்ணி காய வச்சுருக்கோம். வெது வெதுப்பான தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா அந்த மாவு முழுகிற அளவுக்கு ஊற்றணும். ஊற்றி பொங்க வச்சிடணும். வச்சுட்டு இன்னும் நிறைய வச்சுட்டு கிண்டணும். மாவு நல்லா கிண்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி நிறையா இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது இழுத்துக்கிறோம் இந்த தண்ணி இந்த மாவு. அதனால் நல்லா நல்லா இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ தெரியுதா, அப்படியே அமுக்கி வச்சிடணும். ஓகே, நல்லா அமுக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். வச்சுட்டேன்னா நல்லா ஊறிடும். மூடி வச்சுருந்தோமா, அது இப்போ பாருங்கள் நல்லா இருக்கா. இப்போ பாருங்கள் கிண்டுங்க, இப்படி கிண்டி விட்டா பொழு பொழுன்னு வந்துடும். அப்படியே நல்லா கிண்டிக்கோங்க. புட்டு பதத்துக்கு கையில் கூட கிண்டிக்கோங்க. கையில் இப்படி மெதுவாக எடுத்து இப்படி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா தெரியுதா, நல்லா பொழு பொழு பொழுன்னு ஊறி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். பொழு பொழுன்னு இருக்கா. நல்லா அரை மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு தேங்காயை உடைச்சி அதை துருவிட்டு வந்திருக்கேன். அந்த டைம் தான் இதுக்கு ஆயிருக்கு ஊற வச்சிருக்குது. என் பேத்தி புட்டு செய்யணும்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆச்சியா ஆச்சின்னு. இந்த பாருங்க நல்லா பொழு பொழுன்னு இப்படி வந்துடும். இந்த ஊற வச்சிருந்தோமா, தேங்காய் துருவிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஊற